உலகத்தில் மீடியாவில் இருக்கிறவங்க நிறையா பேர் சொல்கிறது ஒரே விஷயத்தையும் சொல்கிறாங்க. புருஷன் சந்தேகப்பட்டார், புருஷனை விட்டுட்டு போயிட்டேன், புருஷன் சந்தேகப்பட்டார், புருஷனோட இருக்கலை அப்படின்னு. நிறைய பேர் மீடியாவில் இருக்கிறவங்க காதல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டவங்க மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, நிறைய அதிகமான பேர் இருக்கிறது காதல் திருமணம் தான். அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் பிரிஞ்சும் போயிடுறாங்க மீடியாவில் வந்ததுக்கப்புறம். அவங்க சந்தேகப்பட்டார் அப்படின்னு நான் நிறையா இன்டர்வியூ வீடியோவாக நேற்று நைட்டு எடுத்து பார்க்கல பார்த்தேன். சந்தையை எதுக்கு போடுறாரு புருஷன்? ஏன் போடுறாரு புருஷன்? சந்தேகப்படுற முடிவு ஏன் நம்ம நடக்கணும்? மீடியாவில் இருக்கோம், ஒரு வேலைக்கு போகிறோம்டா புருஷனுக்கு சந்தேகம் வராமல் பார்த்துக்கிறது ஒரு பொம்பளையோட பொறுப்பு, குடும்ப பொறுப்பு. எப்படியோ அதே மாதிரி ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம பாடுபடுறோம்னா அந்த பாடுபாட்டில் நம்ம புருஷனுக்கு எந்த சந்தேகமும் வராமல் நம்மளை பார்த்துக்கிறணும். என்ன அதே நல்ல ஒரு குடும்ப பொம்பளைக்கு அழகு. குடும்பத்தை காப்பாற்றி குடும்பம் பிள்ளை குட்டிகளுக்காக தானே உழைக்கவே போகிறோம். அப்புறம் புருஷனை வேணாம்ட்டு விட்டு பிள்ளையை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் அங்கே போய் நல்லபடியாக குடும்பம் நடத்தி பழச்ச முடியுமாக்கும்? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் இருந்தால் புருஷன், இப்போ என் புருஷெல்லாம் வந்து போனை பார்த்தாருன்னா நல்லபடியாக பாருங்கள், இந்தாங்கன்னு போனை கொடுத்துட்டு போகணும் கையுமா அவங்க தெரிவாங்க. நான் வேலையை வெட்டியுமா பார்த்துட்டு 10-11 மணிக்கு கையில் போன் கிடைக்கும். என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, பெருமைக்கு சொல்கிறேன் நினைக்காது. 10-11 மணிக்கு கையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் போன செத்தை பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுக்கிட்டு கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு செத்தை படுத்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டு படுத்துட்டு தூங்கி எந்திரிப்போம். எந்த ஒரு மாற்றமும் வாழ்க்கையில் நம்ம பொண்டாட்டிட்டு எந்த மாற்றமும் இல்லை, இருந்தபடியே இருக்கா அப்படின்ற எண்ணம் ஒரு புருஷனுக்கு வந்துருச்சுண்டா என்னைக்கு சந்தேகப்பட மாட்டாங்க. எப்படி நம்ம பொண்டாட்டி எதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, என்னைக்கு போலயே இருக்கா அப்படின்ற எண்ணத்தை என்னைக்கு நம்ம புருஷனுக்கு மனசில் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம நடத்தைகள் சரியாக இருக்கணும். இப்போ திடீர்னு இப்படி இருக்கிற முடியுமா? திடீர்னு ஒரு மாதிரியை மாறிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு உலகம் சுற்றிக்கிட்டு இப்படியே ஒரு மாதிரியை ஃப்ரெண்ட்ஸுகளை சேர்த்துக்கிட்டு விடிய ஃபோனில் இதுகளை ஊரா நிறைய பேர் வாரீங்க. நிறைய பேரோட ஃபோன் நம்பர் இதில் இருக்குது. அப்படி பேசிட்டு விடிய பேசிக்கிட்டு பிள்ளைங்க இப்படி இருந்தோம்னா யாருக்குமே தோணிடும். நல்லா ஒரு குடும்பம் நடத்துகிற ஆம்பளைங்க யாராக இருந்தாலும் தோணிடும். நம்ம கொண்டாட்டி இந்த மீடியாவில் போனதுலேருந்து சரியில்லை, இதிலெல்லாம் நீ பொண்ணு பேச வேணாம், பேசாண்டு இரு அப்படின்ற மாதிரி பேச வந்துடுவாங்க. இப்படி வராமல் இருக்கணும்னா நம்ம தான் அதுக்கு வழி வகுத்துக்கணும். என்ன மக்களை நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? நான் நிறையா இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கா தோணுச்சு, இஞ்ச பற்றியா எப்படி பழிய போடுறத அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படியா குடும்பம் நடத்துறது? அப்புறம் போய் நீ வேணாம்ட்டு ஓடி போய் மறுபடியும் இன்னொரு மாப்பிள்ளைக்கு தானே வாக்கப்பட போகிறோம். அப்புறம் மாப்பிள்ளை துணை இல்லாமே வாழ்றவங்க எத்தனை பேர் உலகத்தில். தாடி சொல்லக்கூடாது. அதெல்லாம் லைக் பண்ணுங்க. நான் சொல்கிறது ரைட்டு தானே? அதிகமாக காதல் கல்யாணம் முடிச்சவங்க தாங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதே, நான் பார்த்துட்டேன். அப்படி பற்றி லைக் பண்ணுங்க தேய்.